ගුවන් සංදර්ශනයට ගිය යානය මාදුරු ඕය ජලාශයට කඩා වැටේ. සෙබළු 6ක් බරුට තව 6ක් රෝහලේ. யானையே தோஷாக்தை சக்கையாக் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே இந்த விமானப்படை கண்காட்சிக்காக சென்ற ஹெலிகாப்டர் ஒன்று மாதுரோயா நீர்த்தேக்கத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. 6 வீரர்கள் அதில் பலியாகி இருக்கிறார்கள். எனவே இந்த 6 பேர் வயசில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விமான விபத்துக்கு காரணம் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறா என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இன்று தினம் லங்காதி பத்திரிகையிலும் அதேபோல டெய்லி மிரர் பத்திரிகையிலும் இது தொடர்பான முக்கியமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே டெக்னிக்கல் ஃபால்ட் சஸ்பெக்டட் இன் டெட்லி SLAF Bell 212 crash 6 military personnel death என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையும் தலைப்பெற்றிருப்பதை காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் விமானப்படையின் உலங்கு வானூர்தி விபத்து, படை வீரர்கள் 6 பலி, விசாரணைக்கு விசேட குழு நியமனம் என்பது வீரகேசரியினுடைய தலைப்பாக இருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 212 ரக உலங்கு வானூர்தி ஒன்று விபத்துக்குள்ளானதில் படை வீரர்கள் 6 உயிரிழந்ததோடு மேலும் 6 பொலன்னறுவை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இங்குராங்கொடம் தளத்தில் அமைந்துள்ள இலங்கை விமானப்படையின் 7ஆம் இலக்க படைப்பிரிவைச் சேர்ந்த பெல் 212 ரக உலங்கு வானூர்தி நேற்று வெள்ளிக்கிழமை இராணுவ விசேட பணியணியினரின் பயிற்சி நிறைவு அணிவகுப்புக்காக செயல் விளக்க பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது மாதுரு ஓயா நீர்த்தேக்கத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. காலை 6:46 மணிக்கு இங்கிராங்குடம் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட குறித்த உலங்கு வானூர்தி மாதுரு ஓயா இராணுவ விசேட படைத்தளத்திலிருந்து விசேட படைப்பிரிவின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பில் ஒரு விளக்க பயிற்சியை காண்பிக்க 6 விசேட படை வீரர்களோடும் பயணம் செய்த சொற்ப வேளையில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. விபத்து நடந்த சந்தர்ப்பத்தில் 2 விமானிகள் மற்றும் விமான பணியாளர்கள் உட்பட 12 பேர் விமானத்தில் பயணித்திருந்தனர். அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு ஆரம்ப சிகிச்சைக்காக அரளகங்குவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். மேலதிக சிகிச்சைக்காக பொலன்னறுவை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அதில் பயணித்த விமானப்படையைச் சேர்ந்த 2 வான்வெளி துப்பாக்கி வீரர்கள் மற்றும் 4 இராணுவ விசேட படை வீரர்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்தார்கள். இந்த விமான விபத்து குறித்து மேலும் விசாரணை நடத்த விமானப்படை தளபதியான வைஸ் மார்ஷ் வாசு பந்து எதிரிசிங்கவினால் 9 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இக்குழுவின் விசாரணை அறிக்கையினை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே விபத்துக்கான காரணம் என்ன என்பது தெரிவிக்க முடியும் என்று விமானப்படை தலைமையகம் தெரிவித்திருக்கிறது. எனவே நேற்று தினம் இந்த செயல்முறை பயிற்சிக்காக இவர்கள் இந்த விமானத்தோடு வானில் பறந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் தான் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. எனவே 6 படை வீரர்கள் இந்த சம்பவத்தில் பலியாகியிருக்கிறார்கள். எனவே இந்த நீர்த்தேக்கத்தில் இந்த விமானம் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. எனவே அதன் போது 6 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனால் 6 பேர் மரணித்திருக்கிறார்கள். எனவே சோகமரமான சம்பவமாக நேற்று தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே இது தொடர்பாக இப்போது விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கிறது. விபத்துக்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக இதுவரை தகவல் இல்லை. எனவே இந்த உலங்கு வானூர்தியில் ஏற்பட்ட இயந்திர கோளாறா என்பது தொடர்பான விடயங்கள் குறித்து கண்டறிவதற்காக 9 பேர் கொண்ட குழு ஒன்று விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாக விமானப்படை தளபதி தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த குழுவினுடைய அறிக்கை கிடைத்த பின்னர் தான் இது தொடர்பான மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக விமானப்படை தலைமையகம் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக. விமான விபத்து இடம்பெற்று ஒரு சில மணி நேரங்களில் அங்கிருந்தவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அதில் 6 பேர் துரதிர்ஷ்டமாக பலியாகி இருக்கிறார்கள் என்பதும் இன்று தினம் பிரதானமான செய்திகளாக பத்திரிகைகளில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.